அப்பா வந்து சொன்னாரு காலேஜ் டிகிரி இல்லாம நீ அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. ஒரு மூவ்மெண்டே இல்லை, ஒரு எமோஷன், ஒரு பேஸ்ட் எதுவுமே வர எனக்கு பயந்துட்டேன். எனக்கு அவ்வளோ பேர் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் நிக்கிறேன், ஃபோக்கஸ் நான் இருக்கேன். அவங்க ரொம்ப குவைட்டுங்க, என்னோட குவைட்டா இருக்காங்க. ரொம்ப குவைட்டா ஜாலியா தான் பேசுவாரு. 1 month நான் அங்க வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூல் விஷ்ணுவர்தன் சார் கைடன்ஸோட தான் நான் பண்ணேன். எமோஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணும்போது லைன்ஸ் மறந்துடுறேன். ஓகே சரியா? ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லான சீன் இருக்கு. அவங்க அப்படி ஒரு 1 hour பேசுவாங்க, இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு கம் அவுட் வெரி வெல் ஆன் ஸ்கிரீன். அழுதுட்டாங்க அம்மா பார்த்து கண்ணில் அவங்களுக்கு. ஏன்னா எங்க அப்பாவுக்கு ஆசையா தானே என்னையும் அண்ணனும் ஸ்கிரீன்ல பார்க்கலாம், அவங்களுக்கு ஒரு பெரிய இது அங்க ஆசையா தான். எனக்கும் என் அண்ணனுக்கு கிரிட்டிக்கு நம்பர் 1 ஃபேன். அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல அடிவாங்க, அதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க எங்க அக்கா. ஓகே ஓகே. அந்த கீழே வந்து வீல் வரல ஒரு சீன், அதுவே வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ டேக்ஸ் போச்சு, அது ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸோ ரிசல்ட்டும் வந்தது. அப்பா கல்ல தூக்கி அடிப்பாங்க, ஆமா ஆமா சீன் நடந்தேன், அழுதுட்டாங்க போயிட்டு. ஸோ அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க, இதெல்லாம் பத்தி இந்த எக்ஸ்பிரஷன்லாம் நான் பார்த்ததே இல்லை. ப்ரோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் விகடனுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். நீங்க இன்டர்வியூ எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நேசிப்பாயில இருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய சினிமா ட்ரீம்ல இருந்து ஆரம்பிச்சு ஸோ கொஞ்சம் நாஸ்டாலஜியெல்லாம் போயிட்டு ஃபியூச்சரா நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயங்களையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா. ஸோ சினிமா ஆசை அப்படின்றது வந்து எல்லாருக்குமான, சினிமா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாரும் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறதா, அது வெவ்வேறு ஃபீல்டு டைரக்டராவோ ஆக்டராவோ டெக்னீஷியனாவோ போகணும்னு நினைக்கிறது. இன்னொன்று நீங்க சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்தே வந்தனால கண்டிப்பா அந்த ஆசை வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். பட் நம்ம ஒரு லீடா பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த தெளிவான எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது? பேசிக்கா வந்து பேஷன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அப்பா படங்கள்ல அந்த சினிமா ஃபுல்லா, அந்த சினிமாவோட ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என் பேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரி அப்பா மாதிரி ஆகணும் நானும் சொல்லிட்டு அப்பயே பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன் என் ட்ரீம், ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். அதான பிறகு சரி அப்பா வந்து சொன்னாரு காலேஜ் டிகிரி இல்லாம நீ அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. ஸோ அது நான் காலேஜ் டிகிரி பண்ணது வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல பண்ணேன். எனக்கு அதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட்ல பண்ணேன். ஸோ நான் அங்கே காலேஜ் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஐ யூஸ் டு கோ ஃபார் தீஸ் ஆக்டிங் ஸ்கூல்ஸ், அந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஷன் பில்ட் ஆகி அப்புறம் அண்ணன் கூட தெரியும்ல, அவங்களும் வந்து 2010 பானகத்தாடி. அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் பண்ணாரு, ஆனந்தம் ஆரம்பம்னு சொல்லிட்டு. அது இது வரல வெளியே. ஸோ அவர் 2வது படம் தான் பானகத்தாடி பேசிக்கா. ஸோ அந்த ஷூட்டிங்கும் நான் போயிடுவேன். அப்போல்லாம் ஷூட்டிங் எல்லாம் போயிடுவேன். எனக்கு அவ்வளோ ஆர்வம் அதுல. அவர் அண்ணெல்லாம் எனக்கு ஹீரோ மாதிரி இல்லை, அதனால வளர்ந்து ஸோ அந்த இதுலயே வளர்ந்தனால அந்த பேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு அப்படியே ஸ்லோவா வரலாம்னு சொல்லிட்டு கரெக்டா 2020 வந்தேன் இங்க சென்னை வந்துட்டு. சரி ஆரம்பிக்கலாம், ஒரு படம் பண்ணுன்ட்டு. அதான பிறகு கரெக்டா கோவிட் வந்துடுச்சு, லாக்டவுன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 years நான் தேடிட்டு இருந்தேன் ஸ்கிரிப்டுக்கு. ஐயோ பண்ணுன்ட்டு. அதான பிறகு விஷ்ணுவர்தன் சார் கரெக்டா ஒரு 6 months கேப் இருந்தது. அந்த ஷேர்ஷா அப்பதான் பண்ணி முடிச்சாங்க, போஸ்ட் நடந்துட்டு இருந்தது. விஷ்ணுவர்தன் நான் நினைச்சேன் ஓகே விஷ்ணுவர்தன் சார் போய் பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் பண்ண மாட்டாரு, அவர் எப்படி இருந்தாலும் பிஸியா இருப்பாரு, அடுத்த பெருசா ஹிந்தியில போயிட்டாரு, அந்த மாதிரி நினைச்சிருந்தேன். சரி ஒரு மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போனேன். பாம்பே போனேன். போயிட்டு ஒரு லஞ்ச் சாப்பிட்டோம். அவரோட வைப்பு, அவரோட ஒரு இது வேற மாதிரி இருந்தது. நான் அதை சரி எப்படினாலும் பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன். ஆன பிறகு எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிட்டு ஒரு 1 month ஆன பிறகு கால் பண்ணாரு, சரி பண்ணலாமா நான் அவனை லான்ச் பண்ணு சொல்லிட்டு. ஸோ இப்படிதான் நடந்தது நேசிப்பாயா. சூப்பர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட், ஏன்னா நம்ம நடிக்க போறோன்றது இவ்வளவு வருஷமா நீங்க சின்ன வயசுல இருந்து அதை பர்சியூ பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ அப்பா சொன்ன விஷயங்கள், அண்ணன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மைண்ட்ல இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு நீங்க கிளம்பும்போது உங்களோட மனநிலை இருந்தது என்ன? யார்கிட்ட பேசிட்டு போனீங்க? அம்மாட்ட பேசினேன் ஃபர்ஸ்ட் டே. ஓகே. எனக்கு அப்படியே ரொம்ப டென்ஷன். நீங்க ஏன் கேக்குறீங்க, கையெல்லாம் ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. பட் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. எக்ஸைட்மெண்ட் கலந்து ஒரு நர்வஸ்னஸ். ஸோ பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் நிற்கும் போது அப்படியே ஷாக் அப்படியே நின்று இருக்கேன். ஒரு மூவ்மெண்டே இல்லை, ஒரு எமோஷன், ஒரு பேஸ்ட் எதுவுமே வர எனக்கு பயந்துட்டேன். எனக்கு அவ்வளோ பேர் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் நிக்கிறேன், ஃபோக்கஸ் நான் இருக்கேன், அதுவும் க்ளோஸ் அப் ஷாட். எனக்கு ஐயோ இதாயிடுச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா கொஞ்சம் ஆயிடுச்சுங்க, அந்த ஒரு நாள் ஆச்சு கெட் யூஸ்ட் டு தி ஃபுல். இது ஒரு நாள் ஆயிடுச்சு. பட் யா இட் வாஸ் a very good experience first day shoot. அம்மா என்ன சொன்னாங்க நீங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட் போறதுக்கு முன்னாடி? இந்த அம்மா என்ன சொன்னாங்க, கான்ஃபிடென்ட்டா இரு, ஓகே எனக்கு நீ கான்ஃபிடென்ட் நீ பண்ணிடான்னு எனக்கே தெரியும், நீ உன் மேல நம்பிக்கை, கான்ஃபிடென்ட்டா இருன்னு சொன்னாரு. அவ்வளவுதான், அம்மா அதுதான் சொன்னாங்க. அண்ணா கூட அதான் சொன்னாங்க, கான்ஃபிடென்ட்டா இருறா, எந்த பிரச்சனையும் இல்லை,
அது என்ன நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, யாரும் நான் சாவடிக்க மாட்டாங்க, தப்பு பண்ணு பரவாயில்ல, நீ கான்ஃபிடென்ட்டா இரு, ஹாப்பியா பண்ணு, என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அண்ணா தான் சொன்னாங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் சென்டிமெண்டலா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஏன்னா அப்பாவோட பிளெஸிங்ஸோட நீங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு சினிமா பண்றோன்ற ஒரு நர்வஸ்னஸ், ஸோ அப்பா இருந்திருந்தா நல்லா இருக்கும். ஆமா, எனக்கு என்ன நர்வஸ்னஸ்னா, இப்போ அப்பா வந்து அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அண்ணா அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாரம் என் மேல அப்படி சொல்ல முடியாது. எனக்கு எவ்வளோ ஈஸியா என்ட்ரானா கூட அவங்க பேரை நான் இது பண்ணக்கூடாதுல்ல, இது ரூயின் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால அந்த பாரம் மட்டும் தான் இருந்தது, தவிர்த்து வேற எதுவுமே இல்லை, வேற எல்லாமே. ஓகே ஓகே. ஸோ அப்பாவோட பிளெஸிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட் போயாச்சு. ஆமா, கரெக்ட். ஓகே. ஸோ நரேஷன் எப்படி இருந்தது விஷ்ணுவர்தன் சாரோட நரேஷன்? ஏன்னா அவருடைய படங்கள்லாம் நீங்க எல்லா படங்களும் பார்த்துருப்பீங்க. ஆமா. அவருடைய நரேஷன் வந்து உங்களுக்கு நரேட் பண்றாரு. நான் என்ன நினைச்சேன்னா, விஷ்ணுவர்தன் சார் வந்து அந்த பட்டியல் டைப்பு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஓகே. 2 கதை சொன்னாரு சார், 2மே நரேட் பண்ணாரு. நான் பாம்பேல இருக்கும்போது சொல்றேன், 2மே நரேட் பண்ணாரு. பண்ணும்போது இந்த நேசிப்பாயா ஒண்ணு, இன்னொரு ஒரு ஸ்டோரி. நான் சொன்னேன் சார் எனக்கு இல்லை சார், நீங்க டிசைட் பண்ணுங்க. அவர் கேட்டார் உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கேன் கேட்டாரு. சொன்னேன் சார் நீங்க இது பண்ணுங்க சார், நீங்க டிசைட் பண்ணுங்க சொன்னாரு. ஸோ தட்ஸ் வென் நேசிப்பாயா நரேட் பண்ணும்போது ஒரு 4 hours நரேட் பண்ணாங்க. ஓகே. சூப்பரா இருந்துங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, எனக்கு பிடிச்சது. அவர் எனக்கு என்னன்னா, சார் என்ன சொன்னாலும் எனக்கு கரெக்டா இருக்கும், கரெக்டா தான் இருக்கும். அதுக்கு மேல நம்ம ஜட்மெண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா விஷ்ணுவர்தன் சார் சொல்ல பிறகு நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ட்ராமா லவ் ஸ்டோரி. ஓகே ஓகே. என்ஜாய் பண்ணேன். கேட்டு முடிச்சோன்னே அர்ஜுன்ன்ற கேரக்டரா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டரா நீங்க ஸ்கிரீன்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போறீங்க அப்படின்னும்போது நீங்க பண்ண தாட் ப்ராசஸ் என்ன? ஏன்னா நீங்க சினிமாக்கு வரணும் முயற்சி பண்ணதுக்கு போதே நீங்க ஆக்டிங் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. பட் ஒரு படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டருக்கு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் பத்தி பேசலாமா? ஓகே. ஸோ பேசிக்கா வந்து அர்ஜுன் கேரக்டர் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் என்னோட கேரக்டர். நான் வந்து கொஞ்சம் குவைட்டான பர்சன். அர்ஜுன் வந்து துருதுரா நல்ல ஒரு ஜாலி டைப்பா இருப்பாரு. ஸோ அது பிரேக் பண்ண விஷ்ணு சார் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஓகே ஓகே. பட் நான் ஒன்ஸ் நரேஷன் ஆரம்பிக்கும் போதே நான் வந்து அவர் மும்பைல போஸ்ட் இருந்தது. ஸோ அவர் அங்க வர சொன்னார். 1 month நான் அங்க வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூல் பண்ணேன், அனுபம் கேர் பண்ணேன். ஸோ அவரும் கைடன்ஸோட, அவர் விஷ்ணுவர்தன் சார் கைடன்ஸோட தான் நான் பண்ணேன். அந்த மோல்ட், அந்த அர்ஜுனோட கேரக்டர் மோல்ட் பண்ணதுக்காக அங்க பாம்பே போயிட்டு அதை பண்ணிட்டேன் நான். ஸோ பண்ணும்போது கம்ப்ளீட்லி ஆப்போசிட், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது எனக்கு. இந்த மாதிரி எப்படி சொல்றது, வெரி வியர்டா இருந்தது எனக்கு பண்றதுக்கு. ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணதில்லை, அந்த எமோஷன்லாம் நான் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்ததில்லை வாழ்க்கையில. நான் அப்படியே குவைட்டா இருப்பேன், ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன்லெஸ்ஸா இருப்பேன். பட் நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு அந்த சைடு ஆஃப் மை செல்ஃப் பாக்குறதுக்கே டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அந்த ப்ராசஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும்ல, நம்ம சினிமாக்கு போறோன்ற போது ஒரு கான்ஃபிடன்ஸ். இப்போ அந்த கேரக்டர் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம், நீங்க ஸ்கிரீன்ல அந்த கேரக்டர் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது சார் கிட்ட இருந்து வரக்கூடிய அப்ரிசியேஷன், காம்ப்ளிமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எவ்வளவு பூஸ்டப்பா இருந்தது? ஆமா, அது ஆக்சுவலி ஒரு சீனுங்க, இது கம்ப்ளீட்டா உடைச்ச சீன். எனக்கு எப்போ கான்ஃபிடன்ஸ் வந்ததுன்னா அந்த ஒரு சீன் நான் பண்ணேன். ரொம்ப ஒரு ஃபுல் எனர்ஜியான சீன் அது பண்ணிட்டேன். பண்ணி முடிச்ச உடனே சாரே வந்து நல்லா மேல கான்ஃபிடன்ஸ் ஆயிட்டாரு. அது வரைக்கும் எனக்கு ஓகே பண்றேனா இல்லையான்னு இருந்தது. உடச்சிட்டேன், அதான் எனக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுங்க. அதாவது கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா அதை உடச்சிட்டேன், அதான பிறகு எனக்கு ஓகே தான். ஓகே ஓகே. ஏன்னா நம்ம இதுவா டீசரா பார்க்கும்போது அதுல நீங்க சொல்ற மாதிரி துருதுருன்னு இருக்காப்ல அர்ஜுன். ஸோ பயங்கர ரொமான்டிக்கான சில விஷயங்கள், அதே மாதிரி ஆக்ஷன் நிறைய இருக்கு. முதல் படத்திலேயே இது ரெண்டும் பிளெண்ட் ஆகி ஒரு விஷயம் நடக்கும்போது விஷ்ணுவர்தன் சார் மாதிரியான ஒரு ஏஸ் டைரக்டர் பண்றாங்கன்னும் போது ஒரு வாட்ட மொமெண்ட் அப்படின்றது இருந்தா கூட அதை நம்ம கரெக்டா கிராப் பண்ணிக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அதை த்ரூ அவுட் த ஷூட்டிங் படம் முடிகிற வரைக்குமே இல்ல இப்போ நீங்க டப்லாம் பண்ணி முடிச்சோம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகும் போதே உங்க தாட் ப்ராசஸ், மன ஓட்டம் எப்படி இருக்கு? ஸோ என்னன்னா, எனக்கு அந்த எல்லா எமோஷன்ஸ் டச் பண்ணிட்டேன். அது ஒரு சந்தோஷம், எனக்கு எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு இந்த படத்துல. விஷ்ணு சார் அதை ரொம்ப இதா இருந்தாரு, கீனா இருந்தாரு. ஏன்னா எல்லா எமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட் படம் வர எல்லா எமோஷனும் டச் பண்ணி ஆகணும்ட்டு. ஸோ அது பண்ணிட்டோம். எனக்கு உள்ள வந்து எப்படி பண்ணிருக்கேன்ட்டு எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். ஆனா நான் பண்ணது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஓகே, நான் ஏதோ பண்ணிருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. விஷ்ணு சார் ஹாப்பியா தான் இருக்காரு. ஓகே, ஒரு நல்லா இருக்குங்க அந்த ஃபீல். ஓகே, எல்லாமே டச் பண்ணிட்டோமே, நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா உங்களோட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே இப்போ அதித்தி, அவங்க இப்போ உங்களோட ஒரு த்ரீ ஃபிலிம்ஸ் ஹோல்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து கலகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்குமான கான்வர்சேஷனா நீங்க ஃபங்க்ஷன்ல பேசும்போதே, படத்தோட லான்ச்ல நீங்க பேசும்போதே அதித்தி என்ன கூல் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா, அதித்தி வந்து 3 படம் பண்ணியிருந்தாங்க அப்போ. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுவாங்க, சில ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சீன் இது பண்ணும்போது கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு லைன் சரிங்களா, எனக்கும் அதித்திக்கு இப்படி எனக்கு எமோஷனல கான்சன்ட்ரேட் பண்ணும்போது லைன்ஸ் மறந்துடுறானா, சரியா? ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. ஏன்னா கேமரா என் க்ளோஸ் அப்ல தானே, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஃப்ரேம்ல எப்படி இதெல்லாம் போய் பாரு நல்லா நிறைய சொல்லி தந்திருக்காங்க அதித்தி எனக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஒரு கோஸ்டார் அதித்தி மாதிரி ஒரு கோஸ்டார் வரதுக்கு ஆக்சுவலி ஐ ஷுட் பி பிளஸ்ட். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ அதித்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல? இல்லைங்க, இப்போதான் இந்த படத்துக்கு. ஆமா, இன்னொன்னு சரத் சார் இருக்காங்க, புஷ்பா மேம் இருக்காங்க, ராஜா சார் இருக்காங்க, பிரபு சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சீனியர்ஸ். அப்பாவோட டிராவல் பண்ண நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட நீங்க ஷூட்டிங் ஷேர் பண்ணும்போது அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, இல்லை அவங்க உங்களுக்கு சொன்ன சில அட்வைசஸ், டிப்ஸ், இல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் விஷஸ்? ஃபர்ஸ்ட் வந்து பிரபு அங்கிள் வந்தாங்க. அவங்களோட தான் ஃபர்ஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து பிரபு அங்கிளோட தான். எனக்கு அவரோட ஒரு இன்ட்ரோகேஷன் சீன் மாதிரி இருக்கும். ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரபு சார் வரும்போது ஒன்றும் இல்லை, அவர் வந்து நான் சொன்னேன் எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமா பிரபு சார். அம்மா எனக்கு தெரியும், சின்ன பையன்லேருந்து எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் பிகாஸ் எல்லாருமே அப்பாவோட நடிச்சவங்க. அவங்க எதுவுமே ஷேர் பண்ண அப்படி எதுவும் சொல்ல, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, கான்ஃபிடென்ட்டா நீ பண்ற நல்லா தான் பண்ற, கான்ஃபிடென்ட்டா இருந்தா சொல்ல தவிர எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பிரபுங்களோட ஷார்ட் முடிச்சோடனே போய் லஞ்ச் எல்லாம் சாப்பிடுவோம் போயிட்டு பக்கத்துல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, சின்ன சின்ன மெமரிஸ். அவ்வளவுதான். 3 days தான் ஷூட் பண்ணாங்க. சரத் சாருக்கு உங்களுக்கும்? சரத் சாருக்கு ஆமா, அவர் வந்து ஆமா எல்லாமே போர்ச்சுகல்ல நடந்தது. அந்த சீன் பார்த்து சரத் சாரும் புஷ்பு மேம் அவங்க ஒரு சீன் பண்ணாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான சீன். எல்லாரும் லைக் எனக்கு அங்கதான் ஒரு மாதிரி ஒப்பா ஐயோ என்ன நம்ம அந்த அந்த 2 பேரும் அந்த டிஸ்கஷன்ஸ் ஒரு சீன் முன்னாடி அவங்க பண்ற எப்படி சொல்றது, அவங்களே ஒரு பேப்பர் வந்துடும் இல்லையா, ஸோ அவங்களே ஒரு 2 பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி பண்ணலாம், எப்படி இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணலாம், அந்த கான்செப்ட் பார்த்து ஓகே இப்படிதான் பண்ணணும், நம்ம சும்மா பேப்பருக்கு இதை கொடுத்துட்டு நம்ம அவங்களோட தாட் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப கவனிச்சாங்க. ஸோ இப்படிதான் ஒர்க் பண்ணணும். ஓகே அவங்க அப்படி ஒரு 1 hour பேசுவாங்க, இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு, அண்ட் கம் அவுட் வெரி வெல் ஆன் ஸ்க்ரீன். ஸோ அதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க. ஆமா. ஸோ அண்ணா படம் பார்த்துட்டாரா, என்ன சொன்னாங்க? ஆமா, ஆக்சுவலி முந்தானே தான் பார்த்தாங்க, எல்லாரும் ஃபேமிலி பார்த்தாங்க. பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கடா, படம் மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதுவே போதும், அது அப்பவே சந்தோஷமாயிட்டேன். சரி ஓகே, படம் மாதிரி இல்லைன்னா ஓகே, அதே சாட்டிஸ்ஃபைடு. அம்மா பார்த்தாங்களா? அம்மா பார்த்தாங்க, அழுதுட்டாங்க. அம்மா பார்த்து கண்ணில் அவங்களுக்கு, ஏன்னா எங்க அப்பாவுக்கு ஆசையா தானே என்னையும் அண்ணனும் ஸ்க்ரீன்ல பார்க்கலாம், அவங்களுக்கு ஒரு பெரிய இது அங்க ஆசையா தான். ஓகே, ஸோ அதை நம்ம இது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அம்மா அந்த எமோஷன் போயிட்டாங்க. ஹாப்பியா இருக்காங்க. ஓகே. ஏன்னா அதர்வா சார் வந்து எப்போ பேசினா ஃபேமிலி பத்தி பேசும்போது அக்கா பத்தி கண்டிப்பா பேசிடுவாங்க. ஸோ அக்கா படம் பார்த்துட்டு தம்பிக்கு என்ன சொன்னாங்க? அக்கா வந்து அவங்க தாங்க நம்பர் 1 எனக்கும் என் அண்ணனுக்கு கிரிட்டிக், நம்பர் 1 ஃபேன். நம்ம என்ன பண்ணாலும் கையை நகர்த்தினா கூட அவங்க அவ்வளவு பாராட்டுவாங்க நம்மள. ஸோ அக்கா பார்த்துட்டு அழுதுட்டாங்க. அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அடிவாங்க, அதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க எங்க அக்கா. ஓகே இழுத்துட்டு போறதா அதெல்லாம் உட்காந்து அழுதுட்டு, செல்லமா பையனை வளர்த்தமே என்ன பண்றீங்க தம்பி என்ன பண்றீங்க. ஸோ அவங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரிட்டிக், ஃபர்ஸ்ட் ஃபேன் எங்க அக்கா தான். செகண்ட் மதர் மாதிரி அவங்க வீட்டுல. அவங்க ரொம்ப ஹாப்பி, எங்க அக்கா ரொம்ப சந்தோஷம். சூப்பர். ஓகே. ஸோ இது அவுட்லைனா படத்தோட பிளாட் என்னன்றதை ஷேர் பண்ணலாமா? கண்டிப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒருத்தன் வந்து லவ்வுக்காக என்ன வேணுமா பண்ணுவாங்க, ஓகேங்களா? எந்த எக்ஸ்ட்ரீம் யோசிக்க மாட்டான். அந்த செகண்ட் தாட் ஒன்று வரும்ல, அது வரவே வராது. அந்த அர்ஜுன் பண்ணலாமா வேணாமான்ற பேச்சுக்கே இல்லை, ஒன்று முடிவு பண்ணிட்டு அதை பண்ணிடான். ஓகே, சரிங்களா? ஸோ போர்ச்சுகல்ல நடக்கிற ஒரு சம்பவம் அங்க ஒன்று நடக்கும். எப்படி இவன் போய் அதை சால்வ் பண்ணிட்டு எப்படி ஹீரோயினை வந்து காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு தான் இதான் ஒரு அவுட்லைன். இதான் அவுட்லைன். ஸ்டார்டிங் ஃபுல்லா லவ், காலேஜ் எல்லாமே. அப்புறம் வந்து இது டிராமா. ஓகே. சோ போர்ச்சுகல் எப்படி இருந்தது? போர்ச்சுகல்ல நம்ம ஊர்ல ரொம்ப லிமிட்டடான படங்கள் தான் ஷூட் பண்ணிருக்காங்க. ஆமா, கரெக்ட். அங்க போர்ச்சுகல்ல ஆக்சுவலி நிறைய படம் ஷூட் பண்ணது இல்ல, வார் பண்ணாங்க. ஓகே. அப்புறம் ஐ டோன்ட் திங்க் தமிழ்ல ஐ திங்க் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் போர்ச்சுகல்ல ஷூட் பண்ணது. யாருமே பண்ணலன்னு நினைக்கிறேன், தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர், கோவா மாதிரி இருக்கும் பேசிக்கா. ஓகே, நல்லா இருக்கு. ஏன்னா ஆல் கோவா கூட பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் தானே. கரெக்ட். சோ போர்ச்சுகீஸ் அவங்க தானே ரன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஓல்டன் பில்டிங்ஸ், 1000 வருஷம் முன்னாடி கட்டின சர்ச்சஸ், பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ், நல்ல ஒரு இடம் அது. ஆனா வெயில் கொளுத்தும். ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்க சினிமாக்கு போகணும்னு நினைச்சு அப்பாவோட ஆசை, உங்களோட ஆசை எல்லாமே இப்போ நிறைவேறிடுச்சு. ஸோ இந்த ஹாப்பினஸோட உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இன்னைக்கு நம்ம சினிமால இப்படி நம்ம டிராவல் பண்ணணும், இப்படியான ஒரு இடத்துக்கு போகணும், நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணணும், மக்களுக்கு நம்மள பிடிக்கணும் அப்படின்றத தாண்டி ஒரு பிளான். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஃபியூச்சர்ல எப்படி நான் போர்ட்ரே பண்ண போறேன்
அந்த மாதிரி நான் ஃபியூச்சர் பத்தி அவ்வளோ யோசிக்கிறது இல்லை. பிரசன்ட்ல என்ன சரி இதோ முதல்ல முடிப்போட்டு என்ன நடக்குதோ நல்லதுக்கு நடக்கும்ட்டு வேண்டிப்பேன், அவ்வளவுதான். ஃபியூச்சருக்கு அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணது இல்லை. நீங்க அடுத்த என்ன பண்ண போறேன்னு ஆமா, உங்களோட அடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி வெளிய நம்ம எப்படி தெரியணும். எனக்கு அந்த ரூரலா ஒரு நல்ல ஒரு டிராமா ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணணுங்க. ரூரலா சூப்பர். எனக்கு ஆக்சுவலி முத படமே அது பண்ண ஆசையா இருந்தது. பட் ஆமா ஏன்னா இது வந்துட்டு ஃபுல்லா ஆமா சிட்டி கமர்ஷியல் படம். சோ எனக்கு ரூரலா பண்ண ஒரு ஆசை. ஏன் ரூரலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஏன்னா நீங்க சிட்டில வளர்ந்த ஒரு பையன், ரூரலா அப்பா நிறைய படங்கள் அப்படி பண்ணனால அப்பா ஃபுல்லா ரூரலா இருப்பாங்க. நான் ஷூட்டிங்லாம் அங்கதானே போவேன். அந்த மாதிரி எனக்கு பொள்ளாச்சி மதுரை அந்த மாதிரி எனக்கு ஒரு ரூரலா ஒரு அடிச்சு போட்ட ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பர் வேஷ்டியை கட்டிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு வேணும். சாடியை வளர்த்தி ரக்கிடா ஒண்ணு. ஆமா எனக்கு ரக்கிட் தான் பருத்தி வீரன் மாதிரி பருத்து வீரன் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஹெவியா நல்லா இருக்கும். எனக்கு கார்த்தி சாருமே அவரோட டெபியூ ப்ராஜெக்ட் பருத்தி வீரன். சோ ரூரலா அதுல ஆக்ஷன் எல்லாமே இருக்கும், லவ் அந்த மாதிரி ஒரு இருந்தா சூப்பர். ஓகே. சோ அப்பாவோட படங்கள்லயும் சரி அண்ணாவோட படங்கள்லயும் சரி உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட்னு சில படங்கள் இருக்கும் இல்லையா? சோ அதுதான் என்ன அப்பாவோட படம் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் வந்து இரணியன். ஓகே. ஆமா இரணியன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஷூட்டிங்கும் போனேன். படம் அது ஒரு சீடி இருந்தது அப்போ. எவ்ரி நைட் வந்து நான் அதை பார்த்துட்டு தான் தூங்குவேன். ஆமா அவ்வளோ பாப்பேன் அந்த இரணியன் சொல்லிட்டு. அந்த படத்தை மட்டும் நிறைய ரொம்ப பாப்பேன். சுந்தரா டிராவல்ஸ் எல்லாரும் படம் இதயம். ஆமா பட் எனக்கு பிடிச்ச அப்பாவோட ஃபேவரட் மூவி வந்து எனக்கு இரணியன் தான். ஆல் டைம் ஃபேவரட். ரொம்ப நல்லா இருப்பாரு. அந்த லுக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா தாடியோட அந்த லுக் சூப்பரா இருக்கும். அண்ணா பண்ண படத்துல வந்து எனக்கு பிடிச்சது ஆக்சுவலி பானா காத்தாடி, பரதேசி டெஃபினெட்லி. ஏன்னா நான் ஷூட்டிங் போகும்போது நான் பார்த்துருக்கேன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். பரதேசி ஷூட்டிங் சான்ஸ் இல்லை. அந்த கீழே வந்து வீல் வரல ஒரு சீனு, அதுவே வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ டேக்ஸ் போச்சு. அது ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸோ ரிசல்ட்டும் வந்தது. ஸோ அந்த படம் எனக்கு பரதேசி ரொம்ப பிடிக்கும். பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட, ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஹீரோவா பார்த்துட்டு பரதேசில இது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. ஸோ ஃபிட்னஸ் சம்மந்தமா, ஏன்னா அண்ணா வந்து ஃபிட்னஸ்ல பயங்கரம் அப்படின்றது தெரியும். இந்த நிறைய படங்கள்ல வந்து பேர் பாடி ஷார்ட்ஸ், இப்போ ஈட்டிலையோ இரும்பு குதிரையெல்லாம் வந்து சிக்ஸ் பேக், அவருடைய போட்டோஸ் வந்து இன்னமும் சோஷியல் மீடியால பயங்கர வைரல் தான். ஸோ இன்னமும் அவர் வந்து அப்படியே தான் இருக்காரு. ஸோ ஃபிட்னஸ் சம்மந்தமா அண்ணா உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்ன, நீங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள் நிறைய சொல்லுவாரு. நான் வந்து என்ன இருக்கோ சாப்பிட்டுருவேன், அதுதான் பிரச்சனை எனக்கு. அண்ணா வந்து ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃபிட்னஸ் வரதுக்கு. வந்துரும் நினைக்கிறேன், பாப்போம். வந்துரும் நம்பிக்கை, நீங்க நம்பிக்கை வைங்க. ஓகே. ஸோ நம்ம சினிமாக்குள்ள வந்துட்டும் போது இதுதான் சினிமா அப்படின்றத வந்து புதுசா ஒரு அவுட் சைடர் இருந்து உள்ள வரவங்களுக்கு அது புரியறதுக்கு லேட் ஆகும். பட் நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே நிறைய ஷூட்டிங்ஸ், இதுதான் சினிமா இப்படிதான் ரன் ஆகுதுன்னு பார்த்தனால இதுல இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னு நினைக்கிறீங்க, டிஸ்அட்வான்டேஜஸும் என்னன்னு நினைக்கிறீங்க? அட்வான்டேஜஸ் வந்து ஃபெமிலியர் ஆயிடும். போன உடனே என்ன நடக்குது, ஏன்னா இங்க ஓகே இப்போ அந்த கேமரா எதுக்கு அங்க இருக்கு, எந்த ஃப்ரேம் கூட எனக்கு அவ்வளவா எப்படி இது அதெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியல. பட் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். என்ன ப்ராசஸ், இது இவங்க யாரு, இப்போ லைன் ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ், சிஸ்டம் தெரிஞ்சிச்சு. ஸோ அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தான், வேற எதுவுமே இல்லை. டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலி தெரிஞ்சதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ், எல்லாம் நாலேஜ் தானே. டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. அப்பாவோட பேரை நம்ம வந்து நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு சின்ன ஆமா கண்டிப்பா அது அந்த ஒரு பேர்டன் சொல்ல. ஆமா லைக் அவங்க பேரை நான் ரூன் பண்ணக்கூடாது, அது வந்துட்டு மைண்ட்ல இருக்கும். அது மட்டும் தான், வேற எதுவுமே இல்லை. அந்த பேர்டன் சொல்ல முடியாது. பட் இட்ஸ் a good and bad thing. ஓகே. ஆமா. சோ படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் சேவியர் பிரிட்டோ, உங்க ஃபாதர் இன் லா அண்ட் உங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஸ்னேஹா ஆகாஷ். ஸோ ஒய்ஃப் ஃபாதர் இன் லாவோட ப்ரொடக்ஷன். ஸோ நீங்க அதுல லீடா லான்ச் ஆறீங்க அப்படின்ற போது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலிங்க. ஏன்னா ஃபாதர் இன் லா வந்து ப்ரொடக்ஷன் பிரிட்டோ சார். ஆக்சுவலி இனிஷியலா அவங்க பண்ணல. இனிஷியலா வந்து வேற அவுட் சைட் ப்ரொடக்ஷன்ல பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு சரி ஓகே நான் இவனை லான்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. ஸோ அதை வந்து நான் காப்பாற்றணும். நான் வந்து ஜஸ்டிஸ் பண்ணிருக்கேன் நான் நம்புறேன். பட் அது நீங்க தான். ஓகே. ஒய்ஃப் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்க த்ரூ அவுட் தி ப்ராசஸ் இருந்திருப்பாங்க. ஃபுல் ப்ராசஸ் இருந்தாங்க. ஸோ ஷூட்டிங்ல இதுல எல்லாமே ப்ரொடியூசராகவும் இருந்திருப்பாங்க. நீங்க எப்படி பண்றீங்கன்ற ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து 2000 ரொம்ப வருஷமா தெரியும். 2012 இருந்து தெரியும். ஓகே. ஸோ அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. இதெல்லாம் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ இதா இருப்பேன், சைலண்டா இருப்பேன், குவைட்டா இருப்பேன், ரொம்ப எக்ஸ்பிரசிவா இல்லை இருக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாங்க.
ஏன்னா கேரக்டர் உடச்சி இன்னொரு வேற ஒருத்தனா தெரியுது தெரியுது, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்க விஷ்ணு சார் மேல கான்ஃபிடன்ஸ் என் ஒய்ஃப் ஸ்னேயாக்கு அப்படிதாலும் பண்ண வச்சுடுவாரு விஷ்ணு சார்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ஹாப்பியா இருந்தாங்க. ஓகே ஓகே. விஜய் சார் மீட் பண்ணியிருந்திருப்பீங்க, ஸோ படம் பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆமாமா. இல்ல இனிஷியலா மீட் பண்ணேன் ஷூட்டிங்க்கு முன்னாடி, என்னோட கல்யாணத்துக்கு போய் இன்வைட் பண்ணோம் விஜய் சார். அந்த போட்டோவும் பயங்கர வைரல். சார் அண்ணாவும் இருக்கிற போட்டோ கல்யாணத்துல. அது என்கேஜ்மெண்ட். அது என்கேஜ்மெண்டா? ஓகே ஓகே. கல்யாணம் வந்து நமக்கு பெங்களூர்ல நடந்தது. ஓகே. பெங்களூர்ல நடந்தது. ஸோ அதுக்கு இன்வைட் பண்ணுது. பட் அப்போ வந்து பீஸ்ட் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே. அவங்க எதுவுமே அவங்க ரொம்ப குவைட்டுங்க, என்னோட குவைட்டா இருக்காங்க. ரொம்ப குவைட்டா ஜாலியா தான் பேசுவாரு. ஓகே ஓகே. எதுவுமே படத்தை பத்தி எதுவுமே. ஓகே. பட் நீங்க லான்ச் ஆறீங்க அந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் தெரியும். சொல்லிட்டோம். ஸோ உங்களோட ஃபேவரட் டைரக்டர் யாரு தமிழ் சினிமால? ஃபேவரட் டைரக்டரா 2 பேருங்க. ஒன்னு விஷ்ணுவர்தன் சார், இன்னொரு வெற்றிமாறன் சார். கண்டிப்பா. ரைட். அது ஒரு டிக் முடிஞ்சிருச்சு. ஒரு டிக் ஓவர். விஷ்ணுவர்தன் சார் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாரு. ஸோ அடுத்தது வெற்றிமாறன் சார். ஒரு கனவு இது, வெற்றிமாறன் சாரோட ஒர்க் பண்ணிட்டு ஒரு கனவு. ஓகே ஓகே. ஸோ வெற்றி சார் வந்து இப்போ 2008 அந்த ரேஞ்சில இருந்து தான் சினிமா படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நீங்க சின்ன வயசுல இருந்து சினிமா இருக்கலாம். அப்போ உங்களுடைய டேரக்டர் ஃபேவரட் டேரக்டர் யாரு? நீங்க அப்பா படங்கள்லாம் பார்க்கும்போது அப்போ அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும்ல? கே.எஸ். ரவிக்குமார் சார் பிடிக்கும். ஓகே ஆக்சுவலி. ஓகே ஓகே. விக்ரமன் சார் கண்டிப்பா. 2 பேரே லெஜெண்ட்ஸ். கண்டிப்பா பிடிக்கும். சூப்பர். ஸோ அந்த மாதிரியான ஜோன்ல இருக்கும்போது உங்களுக்கு இப்போ நீங்க லான்ச் ஆக போறீங்கன்னு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்கல்ல, அப்பா கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர், அப்படி யாராவது உங்களுக்கு விஷ் பண்ணது? ஆமா கண்டிப்பாங்க சார். தியாகு அங்கிள் இருக்காங்கல்ல, சத்யஜோதி ஃபிலிம், அவங்க விஷ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப க்ளோஸ். ஆக்சுவலி அப்பா கூட அண்ணன் கூட அவங்க தானே ஃபர்ஸ்ட் படம், அவங்க விஷ் பண்ணுவாங்க. ஓகே. நிறைய பேர் இங்க சொல்ல மாதிரி சரத்குமார் அங்கிள் மீட் பண்ணும்போது ஓகே ஓகே. அப்பா கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க. பிரபு அங்கிள் நடத்திருக்காங்க படத்துல. ஓகே. இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஸோ உங்களோட வே ஆஃப் அப்ரோச்ல ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றத தாண்டி இப்போ நீங்க முதல் படம் முடிச்சிட்டீங்க, இந்நேரம் உங்களுக்கு நீங்க லீடா வரீங்க அப்படிங்கும்போது நீங்க தமிழ் சினிமால ஹீரோக்களே கம்மி அப்படின்ற விஷயம் எல்லாம் வெளியே இருக்கு. ஸோ ஒரு ஹீரோ புதுசா வரானும் போது இப்பயே உங்களுக்கு தெரியும் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க? ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் முடிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் இல்ல, இன்னும் சைன் பண்ண எதுவுமே, பட் நிறைய வந்திருக்கும்ல, கேட்டுட்டு இருக்கேன். 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. பட் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ் டு மூவ் ஃபார்வர்டுக்கு. ஆமா, இப்போ 14th வருது இல்ல, அது பிறகு ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல இதா அமையும்ட்டு நம்புறேன். சூப்பர். அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரூரலா ஒரு படம் அப்படின்ற போது அந்த நீங்க கேட்ட ஸ்கிரிப்ட்ஸ்ல அந்த மாதிரி ஏதாவது இல்ல? ரூரல் இன்னும் வரல. ஓகே. எல்லாமே கமர்ஷியல் தான் வருது. லவ் ஸ்டோரிஸ். ஆமா சார். நிறைய ஷூட்டிங் வந்து அப்பாவோட ஷூட்டிங்க, அண்ணாவோட ஷூட்டிங்லாம் நீங்க பாத்திருக்கேன்னு நீங்க சொன்னீங்க சின்ன வயசுல இருந்து. அப்படி இருக்கும்போது ஏதாவது கண்டிப்பா ஒரு மோஸ்ட் மெமரபிள் ஷூட் அப்படின்றது ஒன்னு இருந்திருக்கும். அப்படி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? நீங்க அப்பாவோட ஷூட்டிங் போது என்ன மொமெண்ட்? அப்பாவோடது வந்து இரணியனே சொல்லாம, இரணியன் ஷூட்டிங் அப்பா கல்ல தூக்கி அடிப்பாங்க. ஆமா ஆமா. நடந்தேன், அழுதுட்டாங்க போயிட்டு. அது ஒரு மெமரபிளா இருந்தது எனக்கு. கோவம், யார் அடிக்கிற கத்திக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு போயிட்டாங்க என்ன. சோ அதுதான் எனக்கு, அது ஒரு மெமரபிளான ஒரு இது எனக்கு அப்பாவோட ஷூட்டிங்ல. ஓகே. சோ அப்ப இரணியன், ஏன்னா நீங்க அப்பாவோட படங்கள்ல போது இரணியன் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நிக்கும்போது எவ்வளவு உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்குன்றது பிடிக்கும். ஆமா, புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. சோ ஜனவரி 14th நேசிப்பையாவை மக்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. சோ உங்களுடைய டெபியூ வெஞ்சர் சக்சஸ்ஃபுல் வெஞ்சரா அமையும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ அடுத்தடுத்து நீங்க பிளான் பண்ணியிருக்கிற விஷயங்கள், இதுக்கப்புறம் நீங்க பண்ண போற விஷயங்கள், உங்களோட நீங்க நினைச்சு வச்சிருக்க உங்களுடைய கெரியர் பாத் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. Wish you all the best. Congratulations for your entire career. Thank you so much.